எப்படி அழகாக வெந்திருக்கு பாருங்கள். மொறு மொறு மொறுன்னு இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிடுங்க. நான் எப்படி எப்படி செய்கிறேங்கிறது ஃபுல் வீடியோ பார்த்தா தான் தெரியுங்க. இதில் வந்து இப்போ 4 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இது வந்து பாதி அளவு வெந்தால் போதும், ரொம்ப வேகணுங்கிறது இல்லை. பாதி அளவு வெந்தால் போதும். ஒரு ஸ்கூல் விட்டு வந்து வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உடனடியாக செஞ்சு கொடுக்கலாம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது வேக மட்டும்தான், லைட்டாக வெந்துடும். இது மூடி வச்சுட்டா ஒரு செகண்டில் வெந்துடும். இது ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பாதி அளவு வேக விட்டு எடுக்கணும். வெந்துட்டான்னு பார்ப்போம். இப்போ வந்து பாதி அளவு வந்துட்டு, இந்த அளவு வெந்தாலே போது, ரொம்ப குழையே இருக்கக்கூடாது. சீக்கிரமாக எடுத்துடலாம். இதை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பிளேட்டில். ஆறட்டும். நல்லா ஆறணும். நல்லா ஆறிட்டு பாருங்கள். இப்போ இந்த இதில் வச்சு திருவி எடுத்துடுறேன். இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி எடுத்துக்கணும். மசாலா, மிளகு பொடி, காரப்பொடி, மஞ்சப்பொடி, காயப்பொடி, உப்பு எல்லாத்தையும் கலந்துக்கலாம். உதிரியாக எடுத்து இந்த மசாலா பொடி, மஞ்சப்பொடி, காரப்பொடி, காயப்பொடி, உப்பு எல்லாத்தையும் கலந்து நம்ம விரைக்கலாம். உடனடியாக செஞ்சிடலாம். இதை ஒரு செகண்டு தான் செய்கிறதுக்கு. எண்ணெய் தடவிக்கிடணும். கையில் தடவிக்கிட்டு லேசாக இதை எடுக்கணும். நல்ல ஓவல் சைஸில் இந்த மாதிரி வச்சு பிடிக்கணும். இது எல்லாத்தையும் இப்படி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஓவல் சைஸில் உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி வைக்கணும். எண்ணெய் சூடாகிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடுறேன். நல்ல மொறு மொறுன்னு வந்துட்டு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போட்டுருந்தேன். தீ வந்து ஸ்லோவில் வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு உடனடியாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி இதில் கண்டிப்பாக நீங்கள் காயப்பொடி போடணும். ஏன்னா இது வாயுத்தன்மை உள்ளது உருளைக்கிழங்கு. கண்டிப்பாக காயம் போடலாம். பூண்டு வேணாலும் நீங்கள் போடலாம்னு வச்சு போட்டுக்கலாம். சிம்பிளாக உள்ளதான். எந்த இது வெறும் மிளகு பொடி, உப்பு கூட போட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக உள்ளது இது. மொறு மொறுன்னு கடையில் வாங்குகிற லேஸ் மாதிரி தான் இருக்கும். மொறு மொறுன்னு இருக்கும். இல்லை லெமனை புளிஞ்சு கொடுக்கறனா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வீட்டிலனால எதுவுமே சாஸ் எதுவுமே சேர்க்காமல் க்ளீனாக கொடுக்கலாம். இங்கே பிணைஞ்சி வச்சு செஞ்சது இது. உதிரியாக வச்சு செஞ்சது இந்த மாதிரி பிசையாமல் லைட்டாக உருட்டி எடுத்தேன். இது வந்து நல்ல நொறுங்க பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இது வேறு மாதிரி இருக்குது. ஒரே இதை தான் கொஞ்சம் அமுக்கி பிடிச்சிருக்கேன். இது லேசாக பிடிச்சிருக்கேன். வெந்துட்டு எடுத்துடலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. அதுக்கு முன்னே எடுத்துடலாம். 5 நிமிடத்தில் ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு ஸ்நாக்ஸ், பொட்டோட்டோ ஸ்நாக்ஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதில் தெரியும். நல்ல வீடியோவாக போடுறேன். அதை வந்து மக்கள் வந்து டக்குன்னு தட்டி விட்டே போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.